மரணித்தவர்கள் இந்த உலகத்திற்கு வர முடியாது, அவர்கள் பேயாக வர முடியாது என் ஷைத்தானுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் சொன்னால் ஷைத்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். ரொம்ப டேஞ்சரானவன், இவனுடைய ஊசலாட்டம் இருக்குதானே, பொறிச்சை தின்னுட்டு வெளியே போவாத, ஷைத்தான் மேலே ஏறுவான், அதை விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும் என்பதை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேய் இருக்கா இல்லையா? பேய் யாராச்சும் பார்த்துருக்கிறாங்களா? செத்து போனவர்கள் பேயாக வர முடியுமா? இல்லை ஷைத்தான் தான் பேயாக ஆடுகின்றானா? அதை விட்டு பாதுகாப்பு பெறுவது எப்படி என்கின்ற பல செய்திகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். சரி, அப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே செல்லலாம். பேய், இந்த பேய் என்கின்ற நம்பிக்கை ரொம்ப அதிகமாகவே மக்கள் மத்தியில் இருக்குது. முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மத்தியிலும் இருக்குது, அதே போல் முஸ்லீம்கள் மத்தியிலும் இருக்கின்றது. ஆனால் ஒரு இஸ்லாமியன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றால், இஸ்லாம் என்ற மார்க்கம் அனைத்தையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துக்கும் தீர்வு தரக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்போ இந்த பேயை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது, இந்த இறந்தவர்களுடைய உயிர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது, பேயாக அவர்கள் வரலாமா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். என்று சொன்னால் இஸ்லாம் சொன்னாலே நம்பிக்கை தொடர்பானது தான், ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்கள். பேய் நம்பிக்கை ஒரு முஸ்லீமுக்கு வரலாமா என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னால் நம்முடைய நம்பிக்கையை வைத்துதான் நாளை மறுமையில் நாம் சுவனத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த உயிர்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம். திருமறையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 39வது அத்தியாயத்தில் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உயிர்களை அவை மரணிக்கின்ற நேரத்திலும் மரணிக்காதவற்றை உறங்குகின்ற நேரத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைப்பற்றுகின்றான். எதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரணத்தை விதித்திருக்கின்றானோ அதை அல்லாஹ்வுடைய கைவசத்திலும் மற்றதை குறிப்பிட்ட காலம் வரை விட்டுவிடுகின்றான். சிந்திக்கின்ற மக்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்குது. அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் திருமறையில் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உயிர்கள் மரணித்தவர்கள் இந்த பூமியில வருவார்கள், ஊசலாடுவார்கள், பேயாக இருப்பார்கள் என்று நம்புவது இஸ்லாத்துக்கு மாற்றமானது, குர்ஆனுக்கு மாற்றமானது, அல்லாஹ்வை ஆமன்து பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்கு மாற்றமானது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றால் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்குது. அப்போ நம்ம இந்த பூமியில் வரும் பேயாக திரியும் என்று நம்புவது அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமான ஒரு பிடி தான், அதிலிருந்து தப்பித்து வர முடியும், அதெல்லாம் மெட்டர் இல்லை என்கின்ற கருத்து நம் வாயால் சொல்லாவிட்டாலும் அப்படியாப்பட்ட ஒரு கருத்து இருக்குது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்ம உறங்குகின்ற நேரத்தில் தூங்குகின்ற நேரத்தில் ஒரு பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தர்றாங்க. பிஸ்மிக ரப்பி வதௌது ஜம்பி வபிக அர்ஃபாஹு இன் அம்சக்த நஃப்ஸி ஃபர்ஹம்ஹா வ இன் அர்ஸல்தா ஃபஃபல்ஹா பிமா தஃபலு பிஹி இபாதக ஸாலிஹீன். என்னுடைய அதிபதியை உன்னுடைய பெயரால் என்னுடைய விலா எலும்பை நான் தரையில் வைக்கிறேன், உன்னுடைய உதவியாலே நான் மறுபடியும் எழுவேன், நீ அதை கைப்பற்றி கொண்டா என்று சொன்னால் அதற்கு நீ கருணை புரிவாயா, அதை நீ விட்டுவிட்டால் உன்னுடைய நல்லறியார்கள் எதன் மூலம் பாதுகாக்கப்படுகின்றார்களோ அதன் மூலம் என்னுடைய உயிரை காப்பாற்றுவாயாக சொல்லி அந்த துஆவுடைய அர்த்தம். மரணித்தவர்களுடைய உயிர் அல்லாஹ்வுடைய கைவசத்தில் இருக்குது என்பதை நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். மரணித்தவர்கள் ஒரு போதும் இந்த பூமிக்கு வர முடியாது, அது அல்லாஹ்வுடைய கைவசத்தில் அல்லாஹ்வுடைய பிடியில் தான் இருக்கும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கின்றது. அப்ப இந்த பேய் நம்பிக்கையை நாங்கள் நம்பினால் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக, குர்ஆன் ஹதீஸில் எதை சொல்கின்றதோ அதற்கு மாற்றமாக, அதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய பிடி என்பது சாதாரணமான பிடிதான், ஆமன்து பில்லாஹ் அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி நம்பணுமோ அந்த நம்பிக்கை தகர்த்தெறிகின்ற விதத்தில் அமைந்துரும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ இந்த பேய் நம்பிக்கை ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்கக்கூடாது என்பதற்கு இந்த குர்ஆன் வசனமும் ஹதீஸுமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. ஆனாலும் இன்னும் இந்த உயிரை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கின்றது என்பதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் 23வது அத்தியாயத்தில் 99வது வசனமும் 100வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கின்றான், முடிவில் யாருக்காவது அந்த மரணம் வர நேரத்தில் சொல்வான், இறைவா நான் விட்டு வந்ததுல நல்லறம் செய்யறதுக்கு எனக்கு திருப்பி அனுப்பியா அல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றான், இது வெறும் வாய் வார்த்தை தான், இது பொய் சொல்றான் இவன். அவர்கள் உயிர்ப்பிக்கின்ற நாள் வரைக்கும், அந்த மறுமை நாள் வரைக்கும் அவர்களுக்கு பின்னால் திரை உள்ளது, பர்ஸக் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் திருமறையில் சொல்லி காட்டுறேன். இந்த பர்ஸக்னு சொன்னா என்னன்னு சொன்னால் கண்ணுக்கு விளங்காத ஒரு திரை. இந்த திரையை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்றான், மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான். இரண்டு கடல்கள் சந்திக்கிற மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் இந்த இரண்டுக்கும் மத்தியில் ஒரு திரை இருக்குது, ஒன்றோடு ஒன்று கலக்காதுன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். கடல் ஒன்று சேர்ற இடத்துல ரெண்டும் கலக்காது. நீங்க இந்த ரெண்டு கடல்லையும் தண்ணீருடைய டென்சிட்டி இதெல்லாம் எடுத்து, உப்புடைய அளவு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டும் டிஃபரெண்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இந்த இரண்டுக்கும் மத்தியில் பர்ஸக் இருக்கின்றது, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்கின்றதுன்னு சொல்றான். அதை விஞ்ஞானிகளும் சொல்கின்றார்கள், உடைக்க முடியாது, ரெண்டும் கலக்க முடியாது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் ஏற்படுத்த முடியாத ஒரு திரைக்கு தான் பர்ஸக், கண்ணுக்கு தெரியாத அந்த திரை. இந்த திரை அல்லாஹ் சொல்றான், இவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் மத்தியில் இந்த பர்ஸக் இருக்கிறது. அப்போ ஒரு போது இவர்களுக்கு இங்கே கலந்துட முடியாது, வந்துட முடியாது என்பதை திருமறையில் அல்லாஹ் சொல்றான். இது யாருக்கு சொல்றான்னு சொன்னால் நல்லது செய்யறேன்னு சொல்லி சொல்றவனுக்கு. யால நான் கொஞ்சம் போய் நல்லது செஞ்சுட்டு வரேன், நல்லது செய்யறதுக்கு கூட மரணித்தவர்களை மறுபடியும் அல்லாஹ் அனுப்ப மாட்டான் என்பதை அந்த திருமறை வசனம் சொல்கின்றது. அப்போ பேயா எப்படி ஆடுவான், பேயா மற்றவங்களுக்கு எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவான், பேயா மற்றவங்களுக்கு எப்படி தொந்தரவு தருவான், நல்லது செய்யறதுக்கே அல்லாஹ் அனுப்ப மாட்டான்னு சொன்னால் கெட்டவர்களை அப்படி அல்லாஹ் எப்படி அனுப்புவான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கான பர்ஸக் என்ற திரை இருக்குது, கண்ணுக்கு தெரியாத திரை. அவர்களுக்கு ஒரு போதும் மரணித்ததுக்கு பிறகு
இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பதை அந்த திருமறை வசனமும் நமக்கு சொல்கின்றது. உயிருக்கு என்ன இருக்கும் சொன்னால் நபிகளார் சொல்கின்றார்கள், புகாரில் 1379வது ஹதீஸ், ஒருவர் இறந்து விட்டார்னு சொன்னால் மறுமையில் அவருடைய தங்குமிடம் காலையிலே மாலையில எடுத்து காட்டப்படும். இன்கானமின் அகலில் ஜன்னதி ஃபமின் அகலில் ஜன்னா. அவர் வந்து சொர்க்கவாசியாக இருந்தாலும் சொன்னால் அவருக்கு சொர்க்கம் எடுத்து காட்டப்படும். அவர் நரகவாசியாக இருந்தாலும் சொன்னால் அவருக்கு நரகம் எடுத்து காட்டப்பட்டு கொண்டிருக்கும். ஃபைவ்கால் அவர்களுக்கு சொல்லப்படும், இறுதியில் அல்லாஹ் மறுமையினால் உங்களை எழுப்பி இதுக்கு தான் அனுப்ப போறான் என்று வானவர்கள் சொல்வார்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். கபர் வாழ்க்கையில் தினசரி அவர்களுக்கு காலையிலே மாலையிலும் இது எடுத்து காட்டப்பட்டு கொண்டே இருக்கும். கபர் வாழ்க்கை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கம் காட்டப்பட்டு கொண்டிருக்கும், நரகவாசிகளுக்கு நரகம் காட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். திருமிதியில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், மரணித்தவர்கள் அடக்கம் செய்த பிறகு கருநிறமும் நீல நிறமும் உடைய 2 வானவர்கள், முன்கர்ணக்கின்னு சொல்லக்கூடிய 2 வானவர்கள் அவர்களிடத்தில் வருவார்கள். ஃபைகுலானி அவர்கள் சொல்வார்கள், மா குந்த தகுலு ஃபி ஆதா ரஜுலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கேட்பார்கள், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று சொல்லி கேட்பார்கள். அந்த நேரத்தில் நல்லடியாராக இருந்தால் அவன் பதில் சொல்வான், இவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதையும் நான் வந்து உறுதியா நம்புறேன் என்று சொல்லி அவன் வந்து சொல்வான். அந்த நேரத்தில் அந்த வானவர்கள் பதில் சொல்வார்கள், ஆமா நீ இப்படித்தான் பூமியில சொல்லிக் கொண்டிருந்தது எங்களுக்கு தெரியும். பிறகு அவருடைய கபர் வந்து 70 முழங்களாக அந்த விசாலமாக்குகின்ற அளவுக்கு விசாலமாக ஒளிமயமாக்கப்படும். சும்மா பிறகு வானவர்கள் சொல்வார்கள், தூங்குங்க சொல்லி அவர்கள் சொல்வார்கள். அந்த நேரத்தில் ஃபயக்குல் அவர்கள் பதில் சொல்வார்கள், அந்த நல்லடியார்கள் வந்து பதில் சொல்வார்கள், என்னுடைய குடும்பத்தாட்ட போயிட்டு சொல்லிட்டு வர்றனே சொல்லி அவர்கள் கேட்பார்கள். இந்த இடத்துல இருந்து மறுமை நாள் வரைக்கும் நல்லா மறுபடியும் உங்களை எழுப்புகின்ற வரைக்கும் புது மாப்பிள்ளை போல நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லி அவர்கள் வானவர்கள் பதில் சொல்வார்கள். அதே வந்து வயன்கான முனாஃபிக்கான், அதே ஒரு முனாஃபிக்கான கெட்டடியானாக இருந்தால் அவனுக்கு இந்த முகமது நபிகள் நாயகம் அவர்களை எடுத்து காட்டுற நேரத்தில் அவன் சொல்லுவான் வந்து, எனக்கு இவரை பற்றி ஒன்றும் தெரியாது, மக்கள் வந்து இப்படி சொல்லி கொண்டு இருந்தாங்க, அதைத்தான் நானும் சொல்லி கொண்டு இருந்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல ஆதிரி. அந்த நேரத்தில் வானவர்கள் சொல்வார்கள், நீ இப்படித்தான் சொல்லி கொண்டு இருந்தான் என்று எங்களுக்கும் தெரியும். பிறகு வானவர்கள் பூமிக்கு சொல்லுவாங்க, நீ இவரை நெருக்குன்னு சொன்ன உடனே அவருடைய விலா எலும்புகள் உடைகின்ற அளவுக்கு அந்த பூமி நெருக்கி கொண்டிருக்கும். மறுமை நாள் வரைக்கும், மறுபடியும் எழுப்புகின்ற நாள் வரைக்கும் அங்கே வந்து வானவர்களால் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நமக்கு தெளிவா விளங்குது. மரணத்துக்கு பிறகு ஒரு மனிதனுடைய உயிர் எப்படி என்ன நடக்குது, நல்லடியானோ கெட்டடியானோ யாரா இருந்தாலும் உயிர் போன பிறகு அவர்களுக்கு இந்த பூமிக்கு வர முடியாது. பர்சக்ன்ற கண்ணுக்கு தெரியாத அந்த திரை இருக்குது. நல்லடியானோ கெட்டடியானோ அவருடைய உயிருக்கு என்ன நடக்கும், மலக்குமார்கள் கேள்வி கேட்பாங்க. பதில் சொன்ன பிறகு நல்லவராக இருந்தால் மறுமை நாள் வரைக்கும் அவர் தூங்குன்னு சொல்லி அவர் தூங்கி கொண்டு தான் இருப்பாரு. அப்ப நல்லடியானுக்கு ஒரு போதுமே இங்க வர முடியாது என்பதை நமக்கு விளங்குது. அதே போல கெட்டடியானாக இருந்தால் என்ன நடக்கும் சொன்னால், வானவர்கள் அவர்களுக்கு வேதனை கொடுத்து கொண்டு இருப்பார்கள். மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நபிகளார் சொல்கின்றார்கள். கெட்ட ஆத்மாக்கள் வந்து பூமிக்குள்ள வந்து இப்படி பேயாக ஊசலாடுவாங்கன்ற நம்புறது இந்த வானவர்கள் வீக்கான ஆட்கள், அசால்ட்டா ஏமாத்திட்டு இப்படி பூமிக்கு வந்துடலாம் இப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடும். நபிகளார் சொல்கின்றார்கள், மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் ஒரு செகண்ட் விடாம தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பேய் நம்பிக்கையை நம்புறது ஆமத்து பில்லா, அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய வல்லமை பற்றி எப்படி நம்ப வேண்டும் அது தகர்த்தெறிகின்றது. வமலாயிகத்தி மலக்குமார்கள் எப்படி நம்ப வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை வந்து தகர்த்தெறியப்படுகின்றது. வகுத்துபி கிதாப்ல அல்லாஹ் ரப்பல் குர்ஆன்ல இவ்வளவு சொல்லியிருக்க, அந்த குர்ஆன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போகுது. வரசுல்ஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உள்ள அந்த நம்பிக்கையும் இல்லாமல் போகுது. நபிகளார் சொல்கின்றார்கள், இப்படித்தான் நடக்கும், உயிர்களுக்கு வந்து இந்த நிலைமை தான், இந்த கெதிதான் சொல்ற நேரத்தில் இல்ல பூமியில இந்த கெட்டவர்கள் வருவார்கள் என்று நம்பினால் இந்த நாளை பற்றியும் ஆமந்து பில்லா வமலாயிகத்தி வகுத்துபி வரசுல்ஹி நம்பிக்கை எல்லாத்தையும் இல்லாமல் ஆகுது என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த பேய் நம்பிக்கை முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாது. கெட்ட ஆத்மாவோ நல்ல ஆத்மாவோ மரணித்த பிறகு அவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை, அவர்களுக்கு வர முடியாது, அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல சில பேர் சொல்வார்கள், சரி செத்தவங்க தான் பேயா வர முடியாது, ஆனா சைத்தான் இருக்கிறான் தானே, சைத்தானை நாங்க நம்பணும் தானே, இந்த சைத்தான் தான் பேயாட்டம் ஆடுறான், சைத்தானுடைய ஊசலாட்டம் தான், சைத்தான் தான் ஒரு மனிதனுடைய உடம்புக்கு பூர்வான் என்று பலரும் சொல்றாங்க. அப்ப உண்மையிலே சைத்தான் தான் பூர்றானா? மரணித்தவர்களுக்கு வர முடியாது, மரணித்தவர்கள் வந்து பேயாக ஊசலாட மாட்டார்கள். அப்ப ஷைத்தான்றது இருக்கிறானே, இந்த ஷைத்தானை நாங்கள் நம்பணுமே. இஸ்லாமிய முஸ்லிம்கள்னு சொன்னால் ஷைத்தானுடைய நம்பிக்கை இருந்தானே ஆக வேண்டும். குர்ஆனும் ஷைத்தானை பற்றி சொல்லுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தானை பற்றி சொல்லுகின்றார்கள். அப்ப இந்த ஷைத்தான் என்றவன் வந்து ரொம்ப டேஞ்சரானவன், இவனுடைய ஊசலாட்டம் இருக்குதானே, இவன் உடம்புல பூர்வான் தானே என்று சொல்லி பலரும் சொல்கின்றார்கள். ஆனால் இந்த ஷைத்தான் உடம்புல பூரலாமா என்று நாம பார்த்தோம்னு சொன்னால், இந்த பூரலாம் சைத்தானுடைய ஊசலாட்டம் என்று சொல்லக்கூடியவர்கள் சில வாதங்களை வந்து எடுத்து வைக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து. இவர்கள் வைக்கக்கூடிய வாதம் வந்து சரியா இருக்குதா பார்த்து கொள்ள வேண்டும். சைத்தான் உடம்புல பூந்து இப்படி ஊசலாட்டம் ஆடுவான், பேயாட்டம் ஆடுவான், இந்த சைத்தான் தான் பேய்னு சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய ஒரு ஆதாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. ஆதமுடைய மகனுக்கு ஒரு சைத்தானுடைய ஒரு மலக்குடைய ஆதிக்கம் இருந்து கொண்டிருக்கும். மனுஷன் சொன்னால் அவனுக்கு ஒரு சைத்தானும் இருப்பான், ஒரு மலக்கும் இருப்பான் என்று நபிகளார் சொல்கின்றார். இதே கருத்துல வந்து பல ஹதீஸ்கள் வந்து நமக்கு பார்க்க முடிகின்றது. சைத்தான் உடம்புல பூர்வான் ஊசலாட்டம் ஆடுவான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை எடுத்து
ஆதாரமாக வைத்து சொல்கின்றார்கள். மனிதனுடைய உடம்புல ஷைத்தானும் ஒரு மலக்கும் நல்லா நியமிச்சிருக்கிறான். இப்படி நியமிச்சிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் மரணித்து விட்டான். அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஷைத்தான் வெளியேறி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உடம்புல பூர்வான். ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதத்துக்கும் இந்த ஹதீஸ்க்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. நபிகளார் சொல்கின்றார்கள், ஒரு ஷைத்தானும் ஒரு மலக்குடைய ஆதிக்கம் ஆதமுடைய மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அப்ப மரணித்த பிறகு இந்த ஷைத்தான் வெளியே போவான், இன்னொருடைய உடம்புல பூர்வான் என்றோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லல. இவர்களுடைய வாதத்தை எடுத்தா கூட அந்த வாதத்துக்கும் இந்த ஹதீஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. இவர்களுடைய வாதப்படிக்கு மரணித்தவருடைய ஷைத்தான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுடைய உடம்புல பூர்வான்னு சொன்னால் இப்ப 2 ஷைத்தானா மாறுறான். அப்ப அந்த ஹதீஸ்க்கே மாற்றம் ஆகுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஷைத்தான் இருப்பான் என்று சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஷைத்தானுடைய ஆதிக்கம் தீமையின் வாக்குறுதி மற்றும் உண்மையானதை மறுப்பது. எந்த தீமையை செய்வதாக இருந்தாலும் ஒரு நஃப்ஸுக்கு ஆசை இருந்துக்கும், இந்த ஆசையை ஊட்டி கொண்டிருப்பான். அதே போல உண்மையை மறுத்து கொண்டிருப்பான். அதே போல மலக்குடைய ஆதிக்கம் என்னன்னு சொன்னால் நன்மையை ஏவி கொண்டிருப்பாரு. இது இந்த ஹதீஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது நமக்கு விளங்குது. பல பேர் சொல்லுவாங்க பொறிச்சை தின்னுட்டு வெளியே போவாத, ஷைத்தான் மேல ஏறுவான், இப்படி எல்லாம் சொல்லுவாரு. என்ற நம்பிக்கை ஏன் வருதுன்னு சொன்னால் இந்த ஷைத்தானை பற்றி நம்பிக்கை சரியா இல்லாது. இந்த ஷைத்தானை நாம நினைக்கிறோம் ஷைத்தானுக்கு எல்லாம் செய்யலாம் என்ற ஒரு நம்பிக்கை நம்முடைய மனசுல இருக்குது. ஷைத்தானுக்கு என்ன அல்ல அதிகாரம் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம புரிஞ்சால் நமக்கு இந்த ஷைத்தான் மேல பூர்வானா, இப்படி ஊசலாட்டம் ஆடுவானா, இப்படி ஷைத்தானை பற்றி நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோமே இது உண்மையான்றதை நமக்கு விளங்க முடியும். அப்ப உண்மையிலேயே ஷைத்தான் என்ன செய்ய முடியும், ஷைத்தானுக்கு என்ன பவரை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம குர்ஆன் ஹதீஸ் மூலமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஷைத்தானுக்கு என்ன பவர் கொடுத்திருக்கிறான் இதை திருமறை நமக்கு எடுத்து சொல்லுது. 15வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து ஒரு டெஸ்ட்டை வச்சு அவர் ஜெயித்த பிறகு மலக்குமார்கள் எல்லாத்துக்கும் பணிய சொல்றான். மலக்குமார்கள் எல்லாம் பணிகின்றார்கள். ஷைத்தான் பணியிடத்துக்கு மறுக்கிறான். அவன் கர்வம் கொண்டவனாக பெருமை அடித்துக் கொள்றான். நான் சிறந்தவன் ஆதமை விட. அவனுக்கு விளங்குது இல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை மீறுறோம் என்றது விளங்காமல் அவன் பெருமையின் காரணத்தினால அவன் நரகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போன்ற நேரத்தில் அவன் அல்லாஹ்ட்ட ஒரு அவகாசம் கேட்கிறான். அவர்கள் உயிர்ப்பிக்கும் நாள் வரை எனக்கு அல்லாஹ் அவகாசம் கொஞ்சம் தா சொல்லி அவன் கேட்கிறான். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொல்றான், குறிப்பிட்ட நேரத்துக்கான நாள் வரைக்கும் நீ அவகாசம் அளிக்கப்படுறான்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு அவகாசம் கொடுக்குறான். எதற்காக அவன் அவகாசம் கேட்கிறான்னு சொன்னா அவன் சொல்றான் அவன் சொல்றான், என்னை நீ வழிகேட்டில் விட்டதுனால தீமை இல்லாத நீ எது தீமைன்னு சொல்றியோ அது எல்லாத்தையும் நான் அவர்களுக்கு அழகாக காட்டுவேன். அவர்கள் எல்லாத்தையும் நான் வழிக்கெடுப்பேன். உன்னால் தேர்ந்தெடுத்த அடியார்களை தவிர மற்ற எல்லாத்தையும் நான் வழிக்கெடுப்பேன் சொல்லி அவன் அல்லாஹ்ட்ட கேட்கிறான். என்னுடைய அடியார்களில் உன்னை பின்பற்றக்கூடியவர்களை தவிர மற்ற யாருக்குமே உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில சொல்லி காட்டுறான். 15வது அத்தியாயத்துல 36வது வசனத்துல இருந்து 42வது வசனம் மட்டும் இதை நீங்க பார்க்க முடியும். ஷைத்தானுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் மறுமை நாள் வரை நல்லதெல்லாம் கெட்டதா காட்டி மக்களை வழிக்கெடுக்கணும். அது எல்லாத்தையும் வழிக்கெடுக்க முடியாது. அவனுக்கு யார் கட்டுப்படுறானோ இவர்களை தான் முழுதாக அவனுக்கு வழிக்கெடுக்க முடியுமே தவிர அமல்களை செய்து கொண்டு நல்ல காரியங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை கூட அவனுக்கு வழிக்கெடுக்க முடியாது. அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்தில்லைன்னு சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். இதே சம்பவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7வது அத்தியாயத்திலையும் 14வது வசனத்துல இருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஷைத்தான் கேட்கிறான், இறைவா உயிர்ப்பிக்கப்படும் நாள் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் தான். இறைவன் சொல்றான், சரி உனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ என்னை வழிகேட்டில் விட்டதுனால நீ அவர்களுக்கு நேரான பாதை என்பதை காட்டியிருக்கின்றாயோ, அந்த சிராத்து முஸ்தகீம் அந்த நேரான பாதையில நான் அமர்ந்து கொள்வேன். அவர்களுடைய முன்னால் பின்னால் வலப்புறம் இடப்புறம் சொல்லி எல்லாம் பக்கத்தால அவர்களை வழிக்கெடுத்துக் கொண்டிருப்பேன். அவர்களுடைய அதிகமான பேரை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உனக்கு கட்டுப்பட்டவராக நீ காண மாட்டாய் என்று சொல்லி அவன் கேட்கிறான். 7வது அத்தியாயத்துல 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் மட்டும் உங்களுக்கு பார்க்க முடியும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பவர் இவ்வளவுதான் என்பதை நம்ம விளங்கணும். ஷைத்தான் நாளை மறுமையில நரகத்துக்கு போகக்கூடிய நேரத்துல ஷைத்தானை பார்த்து பல பேர் பழிப்போம். இவனாலதான் எல்லாம் நடந்துச்சு பழிக்கிற நேரத்துல அவன் சொல்லுவான், உங்களோட கையை பிடிச்சி நான் உங்களை பாவத்துக்கு இழுத்து கொண்டு போகல, என்னைய வலிக்காதீங்கன்னு அவன் நாளை மறுமையில சொல்லக்கூடியதை அல்லாஹ் திருமறையில எடுத்து சொல்றான். 14வது அத்தியாயத்துல 22வது வசனம், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சிருந்தான், நானும் உங்களுக்கு வாக்களிச்சிருந்தேன், நான் வாக்கு மீறிட்டேன், உங்களை நான் அழைச்சேன், என்னுடைய அழைப்பை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர வேற எந்த ஒரு சுல்தான் வேற எந்த ஒரு அதிகாரம் எனக்கு உங்களிடத்துல இல்ல. இவ்வளவுதான் என்னுடைய அதிகாரம். அழைச்சேன், வாங்கன்னு சொன்னேன், உங்களுக்கு அந்த அழகாக காட்டினேன், நீங்க தான் ஏற்றுக்கொண்டு வந்தீர்கள். இதை தவிர எனக்கு எந்த ஒரு அதிகாரமும் அல்லாஹ் தந்தில்லை என்றதா அவன் சொல்றான். அது சொல்லிட்டு என்னைய நீங்க பழிக்காதீங்க, உங்களே நீங்க பழிச்சுக்கோங்க சொல்லி ஷைத்தான் சொல்லக்கூடியதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவனே சொல்றான், என்னது எனக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரம் சொல்றது மட்டும்தான். உங்களோட கையை கூட பிடிச்சி எனக்கு வலிக்கெடுக்க முடியாது. எனக்கு உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை ஊட்டுறதுக்கு அல்ல அதிகாரம் தந்திருக்கிறான். உங்களை கூப்பிடுறதுக்கு அதிகாரம் தந்திருக்கிறான். ஏதாவது பசந்தா எடுத்து சொல்றதுக்கு அதிகாரம் தந்திருக்கிறானே தவிர கூட்டு போயிட்டு கூட உங்களை வலிக்கெடுக்கிறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் அல்லாஹ் தந்தில்லை. எனக்கு உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அதிகாரம் இவ்வளவு தான். நான் அழைத்தேன், நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் தந்தில்லை என்று அவன் நாளை மறுமையில நரகத்துக்கு அவன் போகக்கூடிய நேரத்துல
சொல்லிக் கொண்டு போவான் என்பதை அல்லாஹ் ரப்பல் திருமறையில 14வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல சொல்லி காட்டுறான். அப்ப ஷைத்தானுடைய அதிகாரம் இவ்வளவுதான். நம்முடனே இருந்து கொண்டு நமக்கு ஆசை வார்த்தைகள் ஊட்டு கொண்டு இருப்பான். அவன் அல்லாஹ் கட்டுப்பாடாத காரணத்தினால் வலிக்கெடுக்கப்பட்டதுனால நாமும் எப்படியாவது வலிக்கேட்டுல விழுந்து நரகத்துக்கு போயிடணும் என்பதற்காக அவனுடைய முயற்சியில ஈடுபடுறான் என்பதை திருமறையில பார்க்க முடியும். அவனுக்கு அபாரமான ஒரு சக்தி பலம் இருக்குதுன்னு சொல்லி நாமளே அவனை ஓவரா பில்டப் பண்ணி கொண்டு போறோம். அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்மள வலிக்கெடுத்து நரகத்துக்கு அவன் அனுப்பணும். பேய் நம்பிக்கை எல்லாம் இவன் ஊற்றுறதுதான். இது எல்லாத்தையும் போட்டு மனிதனை எப்படியாவது வலிக்க எடுக்கணும். பேய் நம்பிக்கை வந்தாலே நடந்துரும். கட்டடியான் அது இது ஓதி பார்க்கறது இப்படி இஸ்லாத்துல இல்லாத எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் செய்ய போயிடுவாங்க. இது மூலமா அவனை நரகத்துக்கு போட்டுரும். இதுதான் சைத்தானுடைய வேலை. இதுக்கு தான் அவன் பாடுபட்டு கொண்டு இருக்கிறான். இப்ப இவர்கள் சொல்ற மாதிரி சைத்தான் தான் மேல ஏறி இந்த பேயாட்டம் ஊசலாட்டம் ஆடுறான்னு சொன்னால் சைத்தானுடைய இந்த குவாலிட்டிக்கு மாற்றமா போயிடும். இவர்கள் சொல்ற மாதிரி சைத்தான் பூந்தா அந்த ஆள்ல சுயநிலவை இல்லாம இருக்கும். அவரே செய்ய மாட்டார். அவருக்கே தெரியாது. கொஞ்சம் எடுத்து வரதான் கேட்பாரு, நானும் இதெல்லாம் செஞ்சேன். இப்படியாப்பட்ட ஒருத்தனுக்கு எல்லாம் நரகத்தை கொடுப்பான். நாமளாவே நினைச்சு செய்யக்கூடிய தவறுக்கு தான் அல்லாஹ் தண்டனை தருவானே தவிர நம்ம சுயநிலவை இழந்து நமக்கே தெரியா நாம என்ன செய்யறோம் இப்படியா இருக்கக்கூடியதுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பானா? தண்டனை கொடுக்க மாட்டான். பேர்னா அவங்களுக்கு என்ன செய்யறேன் அவங்களுக்கே தெரியாது. இப்படி தெரிந்தால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அவன் என்ன பாவத்தை செஞ்சாலும், இஸ்லாம் சொல்லக்கூடிய என்ன பெரும் பாவத்தை செய்தாலும் அவனுக்கு தண்டனை கிடையாது. ஏன்னா அவன் அவனுடைய நினைவில இல்ல. அப்படியாப்பட்டவனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான். சைத்தானுடைய தேவைக்கே மாற்றமா இருக்குது. அப்ப இவர்கள் சொல்ற மாதிரி சைத்தான் அவருக்கு சுயநிலவே இல்லைன்னு சொன்னா அவனை நரகத்துக்கே போட மாட்டான். அவன் செய்யக்கூடிய பாவமாவே போவாது. அப்ப சைத்தானோட டியூட்டில சைத்தான் ஃபெயிலியர் ஆவான். அப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை சைத்தான் செய்வானா? மாட்டான். அப்ப இதெல்லாம் இல்லாத ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கையில இருந்து நாம மீளணும். ஊசலாட்டம் ஆடுறது, பொறிச்சையை தின்னுட்டு வெளியே போனா சைத்தான் அடிக்கும், சைத்தானுக்கு அடிக்கிறதுக்கு சாவடிக்கிறது ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நாம கவனத்துல கொள்ள வேண்டும். அப்ப இந்த சைத்தானுக்கான அதிகாரம் இவ்வளவுதான். இதற்கு அதிகமாக சைத்தான் இப்படி அடிப்பான், சைத்தானுக்கு அப்படி செய்யலும் இப்படி செய்யலும்னு சொல்லி நீங்க நம்பினீங்கன்னு சொன்னால் அதுவும் ஈமானுடைய பாதிப்பாக இருக்கும். ஏன்னா திருமறையில அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இவ்வளவுதான் நான் சைத்தானுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், சைத்தான் இவ்வளவுதான் செய்ய முடியும், சைத்தான் இவ்வளவுதான் செய்வான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கத்தக்கன இல்ல சைத்தான் இப்படி இப்படி எல்லாம் செய்வான்ற நம்பிக்கை அல்லாஹ் பொய் சொல்றான் என்ற அர்த்தத்துல வந்துரும். அதே போல திருமறைக்கு மாற்றமாக வந்துரும் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப பல பேர் யோசிப்போம், அப்ப பேய பாக்குறாங்களே, இந்த பேயாட்டம் ஆடுறாங்களே, இதெல்லாம் என்னதுன்னு நீங்க நினைப்பீங்க. இரவு நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு காண்ற நேரத்துல தூரத்துல வெளில ஏதாவது காண்டுபடுது. இது நம்ம பார்த்துட்டு இது என்னன்னு நமக்கு சரியா ரெக்கக்னைஸ் பண்ண கொள்ள முடியாத நேரத்துல இந்த கண் மூளைக்கு மெசேஜ் அனுப்பும். எல்லா நேரத்துல பார்வை அப்படிதான். நம்ம ஏதாவது பாக்குற நேரத்துல மூளைக்கு மெசேஜ் அனுப்பும். மூளை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டா வச்சு இதுதான் கதவு, இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் இப்படி பதில சொல்லும். அப்ப இதே நேரத்துல இரவு நேரத்துல இருட்டுல போவோம், வெள்ளையா ஏதாவது பார்ப்போம், நம்ம மூளைக்கு மெசேஜ் போயிடும், வெள்ளையா ஏதோ இருக்குது இருட்டு டைம்ல. உடனே மூளை என்ன செய்யும் சொன்னால் மூளை பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் தேடி பார்க்கும். அதற்கான பதில தேடிக்கொண்டிருக்கும். பாட்டி படம் பார்த்திருப்போம், இப்படி பல கதைகள் நமக்கு நினைவு வரும். இரவு நேரத்துல வெளில போடணும்னு சொன்னா இது பேய், இது மோகினி பிசாசு. சின்னத்துல இருந்து இந்த பேய் கதைகளை கேட்டு கேட்டு பேய் படங்களை பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய டேட்டால இருந்து தான் பதில் வரும். இப்படித்தான் பேயை பார்த்தோம்னு சொல்லி பலரும் சொல்றாங்களே தவிர உண்மையிலே பேய் கண்டதா யாரும் இல்லை. ஒருத்தன் போகலதான் பேயை காண்றானே தவிர ஒரு 4-5 பேர் போகல பேய் கண்டதா யாராவது சொல்றாங்களா? யாருமே சொல்றாங்க இல்லையே. ஒருத்தன் பேய்ன்னு சொன்னா மத்தவன் சொல்லுவான், அடே வா பேர் பார்த்துட்டு வருவோம் சொல்லி அன்னைக்கு கிளியர் பண்ணி கொள்வாங்க. அதை கிளாரிபிகேஷன் அன்னைக்கு உண்டாகும். அதனால கூட்டமா போல பேய் பார்த்ததை யாருமே சொல்ல மாட்டார்கள். இரவு நேரத்துல மட்டும் தான் பேய பாக்குறாங்க. வெளிச்சத்துல யாராவது பேய் பார்த்ததா சொல்றாங்களா? வெளிச்சத்துல நமக்கு உண்மையா விளங்கும். வெளில போடணும்னு சொன்னால் இல்ல இது இதுதான் இது அதுதான் சொல்லி வெளிச்சத்துல நேரத்துல கண் உண்மையை பேசும். அப்ப பேய் மேல ஏறி ஆடுறாங்களே, இது 2 வகை. ஒன்று பொய் செய்கின்றார்கள், ஏதாவது ஒரு தேவைக்காக இந்த பேய் நம்பிக்கையை வைத்து பொய்யாக நடித்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றொன்று இது ஒரு மனநோய், மென்டலி டிசார்டர் ஒன்று தான். இது மனநோயாக மாறி இருக்கின்றார்கள். இதை ஹஸ்ரத் கிட்ட கொண்டு போயிட்டு பேய் கட்டடியாங்கிட்ட கொண்டு போயிட்டு அவர்களை இன்னும் கொஞ்சம் மென்டல் ஆக்காம அதற்கான வைத்தியர்கள்ட்ட போயிட்டு சைக்காலஜிக்கலி அவர்களை ட்ரீட் பண்ணணும். இல்லாட்டி இது பெரிய ஒரு பாரதூரமாக மாறும். இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் உண்டு. இந்த ஆவிகளும் மேலே ஏறி இப்படி பேயாட்டம் ஆட முடியாது, ஊசலாட்டம் ஆட முடியாது, பொறிச்சல் இந்த பேய் அடிக்கும், அப்படியாப்பட்ட கதையும் இஸ்லாத்தில் இல்லாதது. அதே போல ஷைத்தான் இப்படி எல்லாம் செய்வான்றதும் இல்லாத ஒரு கருத்து. இஸ்லாம் சொல்லி இருக்குது ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தெரிவிக்கோங்க. பலருக்கும் சந்தேகம் வரலாம், ஷைத்தான் தீங்கு கொண்டு இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆமாம், ஷைத்தான் தீங்கு இல்லைன்னு சொல்லல. ஷைத்தானுடைய தீங்கு என்னன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்துல வசுவசா ஏற்படுத்துவான், நம்முடைய உள்ளத்தை வலிக்கெடுப்பான், உள்ளத்தை சந்தேகத்தை போடுறது, கெட்ட எண்ணங்களை போடுறது, இதுதான் ஷைத்தானுடைய தீங்கு. இதை விட்டு தான் இஸ்லாம் சொல்லுது பாதுகாப்பு தேடுங்க. தொழுகையில கூட அவன் வலிக்கெடுக்கக்கூடியவனா தான் இருக்கான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, தொழுந்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவு நினைவுகள் எல்லாம் பல நினைவுகளுக்கு போகும். அவ்வளோ நேரம் நினைக்காததெல்லாம் தொழுகையில நினைவு வரும். அந்த நேரத்தில் சைத்தானுடைய தீங்கு நமக்கு என்ன நடக்கும்? தொழுகையில மறதி ஏற்படுத்துவான். நம்ம எத்தனை ரக்காத் தொழுந்தோம்ன்ற மறதி ஏற்படுத்துவான்.
அப்ப இந்த நேரத்துல கூட ரசூலுல்லாஹி சொல்றாங்க, ஏதாவது உங்களுக்கு எண்ணங்கள் வர்ற நேரத்துல உடனே லெஃப்ட் சைடுக்கு திரும்பி 3 முறை துப்பிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. உள்ளத்துல வஸ்வசாவை ஏற்படுத்துறதுக்கு பவரை கொடுத்திருக்கிறோம். அப்ப ஊடுகள்ல ஷைத்தான் வராம இருக்குதுன்னு சொன்னால் என்னன்னு, ஏதாவது சந்தேகங்களை ஏற்படுத்தி கணவன் மனைவிமார்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவான், பிள்ளைகளுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்துவான், தப்பான காரியங்களை ஈடுபடுறதுக்கான வேலைகளை செய்வான். இதனால தான் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகின்றது, இந்த கெட்ட எண்ணங்களை விட்டு நாம தப்பித்துக் கொள்வதற்கு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.